அவன் நெஞ்சு திறந்து காட்டுறா. அதில் சின்னன்னு எழுதியிருக்கு, ஒரு பொண்ணுக்கு உடம்புல கருப்பு கிடையாது, யாராவது தூக்கிட்டு போயிட்டு வலுக்கட்டாயமாக கூட கெடுத்துடலாம், ஆனால் ஒரு பொண்ணோட மனசில் இடம் பிடிக்குதுன்றது அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மனசில் சின்ன மாமா தான் இடம் பிடிச்சிருக்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம், அதாவது இவனும் பவுனோட பேரை வந்து நெஞ்சில் பச்சை குச்சி இருப்பான். உன்னை தவிர வேற யாரும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுவான். அங்கே இருந்த பையன்கிட்ட 10 ரூபாவை எடுத்து, நான் இந்த ஒரு பந்தயத்தில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அந்த சின்ன பையன், நீ எப்போனாலும் இந்த ஒரு பந்தயத்தில் ஜெயிச்சிடுவ. இவனும் ஊருக்கு கிளம்பி போயிடுவான். பல வருஷம் கழித்து ஊருக்கு திரும்பி வருவான். அப்போ பார்த்தபோது பவுனு பைத்தியக்காரியாக புலம்பிட்டு இருப்பான். அந்த இராணுவ வீரன் எங்கே இருக்கான், அவன் பேரை நான் பச்சை குத்தி இருந்தேனே, அவனுக்கு கல்யாணம் ஆச்சா, அவனுக்கு குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். இவன் ட்ரெயினில் வரும்போது யாரோ ஒரு குழந்தை வந்து நிப்பிள் ஸ்டிக்கரை வந்து கீழே போட்டுடும். அந்த நிப்பிள் ஸ்டிக்கரை எடுக்க ட்ரெயினை பிடிச்சி இழுத்து ட்ரெயினை நிறுத்திடுவான். அதுக்கப்புறம் இந்த லிப்பிள் ஸ்டிக்கரை எடுத்து அந்த குழந்தைகிட்டயே கொடுத்துருவான். ஒருத்த வந்து கேட்பான், 2 ரூபாய் லப்பர் ஸ்டிப்புக்கு 250 ரூபா ஃபைன் கட்டுறியே அப்படின்னு, நீ என்ன லூஸா அப்படின்னு கேட்பான். அவன் சொல்கிறான், அந்த லப்பர் ஸ்டிப்பரோட விலை என்னமோ 2 ரூபா தான், ஆனால் யாரோ அந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது, அந்த அம்மாவை அந்த குழந்தைக்கு திரும்ப கொடுத்துருக்கேன், அதனால தான் எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லிடுவான். அவன் வந்து இவளை குழந்தை மாதிரி பார்க்குறா. இவன் வந்து என்ன கேட்குறான்னா, உனக்கு கல்யாணம் ஆச்சா, உனக்கு குழந்தை பிறந்துருச்சான்னு அப்படின்னு கேட்குறா. சொல்கிறான், கல்யாணம்லாம் ஆச்சு, குழந்தைலாம் இருக்குது. அவளை குழந்தை மாதிரி அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து கூப்பிட்டுட்டு போகிறான். பேருக்காக சேர்ந்து வாழணும்னு கல்யாணம் பண்ணிக்கல, நெஞ்சில் ஒரு பேரை பச்சை குத்துனதுக்காக அந்த ஒரு பேருக்காகவே உண்மையாகவே வாழ்ந்தாங்க.